வேலை தேவைம்போது அந்த 22 வயசுல அந்த வேலை 20 வயசுல வேலை கிடைச்சா மட்டும்தான் அவர் ஃபியூச்சரில் செட்டில் ஆக முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே குறைந்தபட்சம் 21 வயசு ஆகுது சார். வந்து ஒரு வருடத்தில் அந்த பையனுக்கு நீங்கள் வேலை கிடச்சிடணும். அந்த ஒரு வருடம் முடிஞ்ச வேலைக்கு போய் சீட்டு உட்காரதுக்கு முன்னாடி அடுத்து கல்யாணம் பண்ணி 22 வயசுல சொல்லணும். ஆமாம், இப்போ எக்ஸாம் பூரா எப்படின்னா எப்போ சார் வந்துட்டு 10ஆவதுக்கு எக்ஸாம் வந்துட்டு இப்போ ஜிஎன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு 10ஆவது வியூ ஆயிடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து பாஸ்டாக போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்போ நானும் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது, 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் நான் படித்து நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எனக்குன்னு பசங்க ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. அதை பூர்த்தி பண்ணாமல் நான் எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும்? அது 22 வயசில் எப்படி வாங்க முடியும்? சரி, ஓகே, 22 வயசுல வாங்க முடியலாம், 25 வயசுல வேலை வாங்கணும் சார். இல்லை சார், அந்த வேலையில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் மரியாதை கிடைக்கும் சார். மரியாதை, தன்னோட குழந்தைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். பொருளாதாரம். இவர் பையனை வந்து நாளைக்கு சொல்லுவாங்க எங்கள் அப்பா ஒரு அரசு வேலை இருக்கு, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கௌரவமாக பையனுக்கு கௌரவம் கிடைக்கும். மறுபடியும் கௌரவம். அடுத்து இவர் மனைவிக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். மறுபடியும் மனைவிக்கு ஒரு மரியாதை. ஓகே, 4வது மரியாதை இது. எந்த ஒரு சூழல்லையும் வறுமை தொடாது. மறுபடியும் பொருளாதாரம். பொருளாதாரம் 5யுமே நீங்கள் மாற்றி ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்கிறீங்க, மரியாதை. இதுவே நான் ப்ரைவேட்டில் போய் ஒரு 1 லேக் பெர் மந்த்துக்கு சம்பளம் வாங்கினா இது கிடைக்காம போகாதா சார்? அதே மாதிரி வறுமை இல்லாமல் போகுது. என் மனைவியை நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன், எங்கள் அப்பா அம்மா நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன். இது ஏன் சார் கவர்மெண்ட் சர்வென்னு ஒரு ஜாப் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்?